இப்போ நம்ம ஓரம் அடிக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நான் ஊக்கு பின் போட்டு வச்சுருக்கேன். லாஸ்ட் எண்டு புடவையோட எண்டு ஓரம் அடிக்கிற எண்டு இது. ஏன்னா கிராஸ் ஆகாமல் நான் கற்றுக்கும் போது அப்படி தான் கற்றுக்கிட்டேன். அதனால் நானும் இப்படி உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் இதுமாரி செய்யலாம். இப்போ ஓரம் அடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மடித்து வச்சுக்கணும் புடவைய. இப்போது இந்த மாதிரி மடித்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஓரம் அடிச்சிடணும். இந்த மாதிரி இந்த பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மடித்து கை வச்சு மடிச்சுக்கணும். இந்த மாதிரி மடித்து நம்ம வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தைக்கலாம். இது போட்டு நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது இதனால் எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள். அந்த இடம் கொஞ்சம் கூட நம்ம கிராஸ் இருக்காது. அதனால தான் நான் அந்த பின்னு வச்சுருக்கேன். ஓரம் அடிக்கும்போது இந்தமாரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி கற்றுக்கிறேன். நானும் கற்றுக்கிட்டு இப்போ நல்லா எல்லாமே தைப்பேன். அது மாதிரி நீங்களும் அது மாதிரி செஞ்சுக்கலாம். அப்புறம் நம்ம இப்படி எடுத்துகிட்டு அப்படியே அடிச்சிக்க வேண்டியதுதான். ஓரம் அடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இதுமாரி அடிச்சுக்கலாம். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. புடவை நம்ம எப்படி அழகாக கிராஸ் இல்லாமல்